இபிஎஸ் சொல்றாருல, தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அதிமுக அப்படிங்கறதானே அவர் சொல்றாரு. அப்ப யார் சொல்றது எடுத்து அமித்ஷா தான் சொல்லணும் அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்குதா இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல? ஆமா ஆமா, 2 பேரும் சேர்ந்து தானே கூட்டணி போட்டீங்க. அமித்ஷா தானே கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாரு சென்னையில வந்து. அப்ப அவர் தான் சொல்லணும். அதிமுக முதலமைச்சர் எடப்பாடின்னு ஒரு தடவை கூட சொல்லுங்க அவரு அமித்ஷா. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் எடப்பாடி தான் முதலமைச்சர் இதுவரையும் ஒரு தடவை கூட சொல்லாத இருக்காரு அவரு. அவர் ஆல் இண்டியா லெவல்ல மற்ற கட்சியெல்லாம் டீல் பண்ற மாதிரி இங்க அதிமுக டீல் பண்றாரு. அவருக்கு என்ன, அந்த நேஷனல் லெவல்ல ஒரு ஹோம் மினிஸ்டரா இருக்கிறதுனால அந்த அதிகார தோரணையோட டீல் பண்றாரு. இவங்களுக்கு அவர் எழுத்து பேச முடியல, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் தான் சொல்லணும். இப்ப என்ன கெஞ்சறாங்க, நிர்மலா சீதாராமன் மூலமா கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தெரியுமா கெஞ்சறானுங்க? சார், அடுத்த தடவை நீங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது எடப்பாடி தான் முதலமைச்சர் சேர்த்து கொடுங்க. தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனையாது எங்களுக்கு, எங்க கட்சியிலேயே பல பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னு இப்ப நிர்மலா சீதாராமன் மூலமா தூது விட்டுருக்காங்க அமித்ஷாவுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும். பிரைம் மினிஸ்டர் 27ஆம் தேதி வரும்போது மேடையில வச்சுட்டு நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அவரை பேச சொல்லி தூது விட்டுருக்காங்க. இப்ப தூது விட்டு இருக்காங்க. அது பிரைம் மினிஸ்டர் கேட்பாரா, அமித்ஷா கேட்பாராலாம் நமக்கு தெரியாது. அதிமுகல பாஜகல சேராத ஒரு கும்பல் அங்க இருக்குங்க. மனசு முழுக்க பாஜக இருந்துட்டு அதிமுக இருக்க ஒரு கும்பல் அங்க இருக்கு. மனசுல முழுக்க பாஜக, ஆனா இருக்கிறது அதிமுக. எல்லாமே பாஜக நினைப்போட பாஜக நலத்துக்காக வேலை செய்யற ஒரு குரூப் அதிமுக இருக்கு. அந்த குரூப் அது நான் சொல்ல முடியாதுங்க இப்போ. அதெல்லாம் நீங்க அந்த குரூப் வந்து ஒர்க் பண்ணுது. அந்த குரூப் நிர்மலா சீதாராமனோட ஒர்க் பண்ணுது. அந்த குரூப் வந்து நட்டாவோட ஒர்க் பண்ணுது. இப்ப என்ன பண்றாங்க, அந்த குரூப் போயிட்டு எப்படியாவது சொல்லிடுங்க சார், நீங்க பிரைம் மினிஸ்டர் போய் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, நீங்க வந்து பேசும்போது சொல்லிடுங்க, சிஎம் வந்து பழனிசாமி தான் சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை தீரும். இல்ல இதுவே எங்க கட்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனையா இருக்கு. எதிர்கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சிகளும் இதே பெருசா பேசிட்டு இருக்காங்க. மக்களுக்கும் இது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. நீங்களே அதை கிளியர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பரப்புரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு இப்ப அங்க போய் கெஞ்சிட்டு இருக்காங்க. அது பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து இடம் கொடுப்பாரு, இல்ல அமித்ஷா அடுத்த பேட்டி கொடுக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா தெரியாது. ஆனா இவங்க அங்க போய் கேட்டுட்டு இருக்காங்கன்றது உண்மை.